பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் வலி என்ன என்பது தனக்கு தெரியும் என மக்களவையில் காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி தெரிவித்தார். ஆபரேஷன் சிந்தூர் மீதான விவாதத்தில் பேசிய பிரியங்கா காந்தி, பயங்கரவாத தாக்குதல் நடந்த பைசரன் பள்ளத்தாக்கில் ஏன் ஒரு பாதுகாப்பு பணியாளர் கூட இல்லை, மக்களின் பாதுகாப்பு அரசின் பொறுப்பில்லையா என அடுக்கடுக்காக கேள்வி எழுப்பினார். பாகிஸ்தானுக்கு சரணடைவதைத் தவிர வேறு வழி இல்லையெனில் இந்த போர் ஏன் நின்றது, அமெரிக்க அதிபர் ஏன் போர் நிறுத்தத்தை அறிவித்தார் என்றும் கேள்வி எழுப்பிய பிரியங்கா காந்தி, பயங்கரவாதிகள் தனது தந்தையை கொன்றபோது தனது தாய் கதறி அழுதார் என்றும், பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் வழி என்ன என்பது தனக்கு தெரியும் என்றும் கூறினார். மத்திய பாஜக அரசு பொறுப்பை எடுத்துக் கொள்ளாமல் பெருமையை மட்டுமே எடுத்துக்கொள்ள விரும்புவதாக விமர்சித்த பிரியங்கா காந்தி, பாதுகாப்பு குறைபாட்டிற்கு பொறுப்பேற்று யாராவது ராஜினாமா செய்தனரா என்றும் கேள்வி எழுப்பினார். ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கைக்கு மக்களிடம் ஓடிபி பெற விதித்த தடையை நீக்க கோரிய திமுகவின் மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை ஆகஸ்ட் 4ஆம் தேதி நடைபெறும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தை தொடங்கி திமுக உறுப்பினர் சேர்க்கையை நடத்தி வருகிறது. இதற்காக ஓடிபி பெறுவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று ராஜ்குமார் என்பவர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். வழக்கை விசாரித்த நீதிமன்றம் உறுப்பினர் சேர்க்கைக்காக பொதுமக்களிடம் ஓடிபி பெற இடைக்கால தடை விதித்தது. மதுரையில் நடைபெறவுள்ள தாவேக மாநாட்டு பணிகளை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள பராபத்தி பகுதியில் ஆகஸ்ட் 25இல் தாவேகாவின் 2வது மாநில மாநாடு நடைபெறவுள்ளது. 506 ஏக்கர் பரப்பளவில் மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் மதுரைக்கு வருகை தந்த அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை நேரில் சந்தித்தார். பின்னர் மாநாட்டு பணிகளை ஆய்வு செய்தார். தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.